விஜய் அவர்களுடைய பேச்சில் இது வரைக்கும் குற்றச்சாட்டுகள் இருந்தது, ஆனா ஒரு சொல்யூஷன் கிடையாது. நான் வந்து இதை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் கிடையாது. சோசியல் மீடியா விமர்சனத்துக்கு தான் பதில் சொல்றாரு. இது ஒரு வீட்டை விட்டு வெளியே வராத விமர்சனத்துக்கு பதில் சொல்றாரு. அவர் 10 நிமிஷம் பேசுறாரு சொன்னதுக்கு எல்லாம் பதில் சொல்றாரு தவிர, அரசு எந்த இடத்துல எங்க பிரச்சனை இருக்குதுன்ற அடிப்படை பிரச்சனைகளை பத்தி சொல்லல. சென்னை நகரத்துல பாத்தீங்கன்னா தினம் ஒரு நாளுக்கு ஒரு போராட்டம் நடந்தது. போராட்டத்தை பத்தியும் பேசல, போராட்டத்துக்கு களத்துக்கும் விஜய் அவர்கள் வரல. இப்படி அவர் இந்த சோசியல் மீடியா கண்டென்ட் இந்த ஹெட்லைன் ஸ்பீச்சா தான் இருக்குது. என்னைக்கு தமிழக அரசியல் களத்துல மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பீச்சா இருக்க போது, என்னைக்கு களத்துக்கு வர போறாரு? அவருடைய ஸ்பீச் தாக்கத்தை ஏற்படுத்தலன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் ஏன் லைவ் போடுறீங்க? அதாவது புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. அது உங்களுடைய விமர்சனம்ங்கிறது உங்களுடைய பார்வை. நீங்களும் திமுகவோட சோசியல் மீடியா பார்த்துட்டு கொஸ்டின் கேட்க கூடாது. அவருடைய பேச்சு வந்து தாக்கம் ஏற்படுத்தலைன்னா 5 கோடி பேர் எப்படி டிவியில பார்ப்பாங்க? இல்லைன்னா நீங்க மித்த எந்த தலைவர்களை வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்க? பீப்புளோட என்கேஜ்மெண்ட் இல்லாம நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா? நீங்க தான் கூட வரீங்களா? சரி, ஃபுல்லா வரீங்களா எங்களோட காலையில 10 மணில இருந்து நைட் 12 மணி வரைக்கும் பக்கத்துல வேன்ல நீங்க உங்க முகம் தானே தெரியுது. அப்போ பப்ளிக்கோட என்கேஜ்மெண்ட், ஒவ்வொரு நேரமும் பப்ளிக்கோட என்கேஜ்மெண்ட் ஒவ்வொரு தலைவருக்கும் உரிமை இருக்கு. எந்த பிரச்சார களத்தை எப்படி உருவாக்கணும்? பெரியார் ஒரு பிரச்சார களத்தை உருவாக்குவார், அண்ணா உருவாக்குவார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சார களம் இருக்கும். இன்றைக்கு பிரச்சார களம்ங்கிறது மொபைலுக்கு போயிருச்சு. எல்லாரும் பழைய அப்டேட்ல இருக்காங்க. நாங்க ஒவ்வொரு அவருடைய ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கு கைபேசிக்கு வந்து அவர் பேசுறதெல்லாம் போயிருச்சு. அதை நோக்கி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க சொல்றீங்க சொல்யூஷன் என்ன? தேர்தல் அறிக்கையில தான் அவர் சொல்யூஷன் சொல்ல முடியும். அவர் முதலமைச்சரா நான் வரும்பொழுது, இந்த ஆட்சி நிர்வாகம் போகும்போது எப்படிலாம் இந்த அரசு இருக்குங்கிறத ஒரு மேனிபெஸ்டோல தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு துறையில நாங்க என்னென்ன செய்வோம், என்னென்ன மாற்றங்களை உருவாக்குங்கிறது அவர் கண்டிப்பா பதிவு பண்ணுவாரு. மேனிபெஸ்டோல வந்து ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரிய வரும். வரக்கூடிய பிரச்சாரங்கள் மூலியமா நாங்க சொல்லுவோம்.